சொல்றா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தத கவனிச்சு பார்க்க சொல்றா. ஹே, அவன் எவன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அவனை ஏன் முன்னாடி ஒன்னு அடிக்கிறான்? நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? லூசாடா நீ. நான் கல்யாணம் வேணான்னு சொன்ன கோவத்துல தாண்டா அவன் என்ன அடிச்சான். அதுக்காக நீ அவனை அடிச்சிருவியா? நீ என்ன வேணாலும் சொல்லிருக்கலாம். அதுக்குன்னு எல்லாரும் முன்னாடியும் நடு ரோட்ல ஒன்னு அறைவானா? அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? ஆதி, எனக்கு ஒண்ணுனா நீ என்ன வேணாலும் பண்ணுவியாடா? ரோடுன்னு கூட பார்க்காம எங்க அண்ணன் என்ன அடிச்சிட்டாங்கிறதுக்காக எங்க அண்ணனே அடிச்சிட்டியேடா. அடிச்சது மட்டும் இல்லாம ஒரு வார்த்தை சொன்னியே. எனக்கு ஒண்ணுனா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா? யாரா இருந்தாலும் அடிச்சிட மாட்டியான்னு கேட்டியே. கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன்டா. உன்னை யாராவது வம்பிழுத்தாங்கன்னா நான் எப்படி சும்மா இருப்பேன் ஆதி? அவசரப்பட்டுட்டோமா? இல்லையே, நிம்மதிக்கு ஒண்ணுனா நம்ம எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அவன் என்னதான் அண்ணனா இருந்தாலும் ஏன் முன்னாடி எப்படி நிம்மதி அடிக்கலாம்? அது தப்புதானே. பேசாம துருவன் ப்ரோக்கு கால் பண்ணி சாரி கேட்டுருவோமா? வேண்டாம், பிரச்சனை இன்னும் பெருசாயிட்டே தான் போகும். ஐயோ, போன் வேற இல்ல. நிம்மதி வீட்டுக்கு போயிட்டாளா? வீட்டுல போய் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா? ஒன்னும் தெரியலையே. காலையில வேற அம்மா காவ்யா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வேற என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஷோ, ஆதி, நிம்மதி உன்னை நம்பிதான் இருக்கா. அவகிட்ட தைரியமா சொல்லிருக்க, என்ன நம்பிடி, நான் பாத்துக்கிறேன்னு. இப்ப எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்க போற. உனக்கு ஒரு பிரச்சனைன்னொன்னே நைட்டு 10-11 மணி கூட பார்க்காம எப்படியோ உன்னை பார்த்துட்டா போதுன்னு ஓடி வந்தவடாவ. எனக்கு ஒரு பிரச்சனைன்னொன்னே தப்புன்னு யோசிக்காம கோவப்படுற ஆல்ரெடி அவ. என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பா அவளுக்காக நான் நிப்பேன். என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பா அவனுக்காக நான் நிப்பேன். மணி ஆயிடுச்சு, இன்னும் இவங்க யாரையும் காணோம். சுடரு, ஹே சுடரு. வரேன். என்ன எதுக்கு இப்ப கத்துறீங்க? வீட்டுக்குள்ள தானே இருக்கேன். பூமியை விட்டு வேற பிளானட்டுக்கு எதுவும் போயிடலையே. ஏண்டி, காலையில இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க, ஏதோ அப்படி இப்படி மனஸ்தாபம் வந்துருச்சு. அதுக்குன்னு உங்க ஃப்ரெண்ட் இல்லன்னு ஆயிருமா? இப்படி கத்தி சண்டை போட்டுட்டு ஒரேடியா வேணான்னு சொல்லிட்டீங்களே. அவங்களும் ரொம்ப நல்லவங்க தானே. ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, அதுக்கு எதுக்கு இப்படி டாட்டு பூட்டுன்னு குதிச்சிட்டு இருக்கீங்க? ஏய், அருணாச்சலம் பேசியிருந்தா கூட நான் சும்மா இருந்திருப்பேன்டி. ஆனா பேசினதெல்லாம் அவன் பொண்டாட்டி தான். அதனாலதான் எனக்கு கோவம் ரொம்ப உச்சிக்கு ஏறுது. அதுவும் இல்லாம அந்த ஆதித்யா ரோட்டுல நின்னுட்டு என் புள்ள பேரையே அசிங்கப்படுத்திட்டு இருக்காண்டி. நிம்மதி வேணா, காவியா தான் வேணும்னு. அவனுக்கு போய் என் பிள்ளைய தர சொல்றியா? என்னால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே முடியாது. நானே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாத்திருப்பேன் தான். ஆனா அன்னைக்கு அந்த கார்த்திக் பையன் வந்து நல்லாதான் பேசினாப்ல. அதான் அந்த பையனுக்கே நிம்மதியை கட்டி வச்சிடலான் இருக்கேன். என்ன சுடரு? ஒண்ணுல ஏதேது எங்கெங்க யார் யார்கிட்ட சேரணுமோ அதாவது அங்கங்க அவங்கவுங்க கிட்ட தான் சேரும். இது தெரியாம வீராப்பு, பெரிய வீராப்பு. ஏய், என்ன என்ன நீ பாட்டுக்கு வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? உண்மையதான் சொன்னேன். இப்ப என்ன பண்ணணும்ங்கறீங்க? எல்லாரும் கிளம்புங்க, நிம்மதியும் கூட்டிட்டு வா. தன்மை நேரா அங்க வந்துறேன்னு சொல்லிட்டா. ஓஹோ, தன்மை வரைக்கும் போயாச்சா? சரிதான். சீக்கிரம் போய் நிம்மதியை கிளப்பி கூட்டிட்டு வா. நிம்மதி, உங்க அப்பா கூப்பிடுறாருடி. நிம்சு, அடியே. அம்மா, ஹாய், குட் மார்னிங். மா, சொல்லுமா. என்னடி மூஞ்சி இது? சுருங்கி போன சொரக்கா மாதிரி வச்சிருக்க. மா, ஏற்கனவே நானே கடுப்புல இருக்கேன். ஏமா நீ வேற? பரா, மேடம்க்கு அப்படி என்ன கடுப்பு? என்னம்மா வாழ்க்கை இது? நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. சரி, அது நடக்கிறதுக்கு நம்ம போலாம் நினைச்சா மனசு கேட்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குமா? ஹோய், இங்க என்ன சொல்லுது? மனசுலயா? ஏதோ தப்பா படுதுமா. கார்த்திக் வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லுது. அப்ப போகாத. ஆனா அப்பா. அடியே, இது உன்னோட லைஃப் டே, நீதான் முடிவெடுக்கணும். அப்பா அம்மானு நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வேணா இருக்கலாம். அதை விட்டுட்டு உன்னோட லைஃப முடிவெடுக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. சரி, தெரிஞ்சுக்கலாம் தான் கேக்குறேன். கார்த்திக் வீட்டுக்கு ஏன் போவேணான்னு நினைக்கிற? எனக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸாவே இருக்குமா. எனக்கு புரியுது. நான் தான் கார்த்திக்க பார்த்தோம், எல்லாமே பண்ணோம். ஆனாலுமே முழு மனசோட ஏத்துக்கவே முடியலமா. அப்படியா? அப்ப என்ன தாண்டி பிளான் பண்ணிருக்க? ஆதியும் வேணான்னு சொல்லிட்ட, கார்த்திக்கும் வேணான்னு சொல்ற. அப்போ வேற ஏதாவது வெளியே மாப்பிள்ள பாக்கலாமோ? அம்மா, எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியலமா. மண்ட குழப்பமா இருக்குமா. எனக்கு ப்ளீஸ் தயவு செஞ்சு காப்பாத்துமா. ஏண்டி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏதாவது பண்ணுமானா நான் என்னடி பண்ணட்டும்?
இல்லையா மா இப்படி இப்படி பண்ணுமா அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. இது எது பண்ணலாம், எதையாவது பண்ணுனா நான் பாட்டுக்கு எதையாவது பண்ணி விட்டுருவேன். அப்புறம் அது தப்பா போயிரும் பாத்துக்க. ஐயோ மா எனக்கு இப்ப எப்படி தெரியுமா இருக்கு, அப்படியே எங்கேயாவது பிச்சுக்கிட்டு ஓடிடலாமான்னு இருக்குமா. யாருமே இல்லாத உலகத்துல நான் மட்டும் இருக்கணுமா. இந்த போனு இந்த டார்ச்சரு எதுவுமே இருக்க கூடாதுமா. அப்படி ஒரு இடத்துக்கு நான் இப்பயே போடுமா. ஐய சரி இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு சொல்ல தெரியலமா. இங்கே பாரு, நல்லா சுட சுட டீ போட்டு வச்சிருக்கேன், எடுத்து கொண்டாந்து மூஞ்சிலே ஊத்திடுவேன். இவ பிரச்சனைன்னு சொல்லுவாளாம், ஆனா என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டாளாம். எதுவுமே இவளுக்கே தெரியாதான், ஆனா அதை நாங்க சால்வ் பண்ணணுமா. ஏடி என்ன பார்த்தா எனக்கு எனக்கு இருக்கு மாதிரி தெரியுதா? மா இங்க பாரு, தெளிவா ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆதிக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணீங்க. அப்போ எனக்கும் ஆதிக்கும் சுத்தமா செட் ஆகல. எனக்கு அவனை பிடிக்கல, அவனுக்கு என்ன பிடிக்கல, ரெண்டு பேரும் பிரியணும்னு முடிவு பண்ணோம். இடி மூச்சு வாங்கடி. இரு, அதுதான் நடந்துச்சா? என்ன ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையாவே மூச்சு வாங்குறான். சரி சரி சொல்லு. அதுக்கப்புறம் ஆதி என் கூட நல்லா க்ளோஸ் ஆயிட்டான். அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிட்டான். சரி, ஆனாலும் எங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னு நாங்க நினைக்கவே இல்ல. அப்பதான் அவனுக்கு ஒரு பொண்ணு பாக்குறதாவும் எனக்கு ஒரு மாப்பிள்ளை பாக்குறதாவும் நாங்க முடிவு பண்ணோம். அதுல மாட்டினதான் ஆதிக்கு காவியாவும் எனக்கு கார்த்திக்கும். ஆனா இப்போ இல்ல, கார்த்திக்கு கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்லம்மா. அப்புறம் ஆதித்யாவை கல்யாணம் பண்ணணும்னு தோணுதா? அம்மா இல்லடி, ரெண்டு பேரு தானே இருக்காங்க. கார்த்திகை கல்யாணம் பண்ணணும்னு தோணலன்னு சொல்லிட்டேன். அப்போ ஆதிய கல்யாணம் பண்ணணும்னு தோணுதான்னு கேட்டேன். இல்லம்மா அது ஹே சொல்லுடி. நல்லா இருக்குடி உன்னோட ஸ்டோரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. ஏன்னா லவ்வா இருந்தா வீட்ல ஒத்துக்க மாட்டாங்கன்னு சண்டை போடுவாங்க. இதுவே வீட்ல பார்த்து வச்ச மாப்பிளையும் பொண்ணுனா கல்யாணம் பண்றதுக்கு ஜாலியா இருப்பாங்க. நீங்க பாருங்களேன், ரொம்ப டிஃபரெண்டா இருக்கீங்க. உங்களை வச்சு ஒரு படமே எடுக்கலாம்டி. அம்மா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ காமெடி பண்ணிட்டு இருக்க. எனக்குள்ள இருக்கிற ஃபீலிங் என்னால வெளிய கூட சொல்ல முடியலமா. என்ன ஃபீல்னு எனக்கு புரியல. அதானே அப்பன மாதிரி தானே இருக்கும் பிள்ளையும். பேக்குக்கு பிறந்த பேக்கடி நீனு. ஏமா ஏண்டி 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா இருக்காரே, அவர் சரியான ஒரு மென்டல் டி. அவருக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸையே நான் புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்து குடும்பம் நடத்தியிருக்கேன். உனக்கு கிடைச்சிருக்க ஒரு பொக்கிஷத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியலையே நிம்மதி. உண்மையாவே நீ எனக்கு தான் பிறந்தியா இல்ல ஹாஸ்பிட்டல் எதுவும் மாத்தி வச்சிட்டாங்களா? அம்மா இங்க பாருடி, ஒரு விஷயம் மட்டும் உனக்கு தெளிவா சொல்லிக்கிறேன். நான் சொல்றேன், உங்க அப்பா சொல்றான், உங்க அண்ணன் சொல்றான்னு எந்த முடிவும் நீ எடுக்காத. உன் மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை எடு. நாளைக்கு நாங்களா வந்து உன் கூட வாழ போறது இல்ல, நீ தான் வாழ போற. கடைசி வரைக்கும் யாரு கூட வாழ போறன்றத நீ தாண்டி முடிவு பண்ணணும். இன்னைக்கு நான் வேணும்னா சொல்லிட்டு போலாம், நிம்மதி நீ அவனை கட்டிக்கோ இவனை கட்டிக்கோன்னு. ஆனா லாஸ்ட்ல நீ தாண்டி கஷ்டப்படுவ. உன் மனசுல யாரு கூட இருந்தா சந்தோஷமா இருக்குன்னு தோணுதோ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. சந்தோஷமா இருப்பியான்னு கேட்டா எனக்கு தெரியல, ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா சமாளிப்ப. இதுவே மனசுக்கு பிடிக்காதவனை கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையா தான் வெடிக்கும். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதடி, நல்லாவே புரிஞ்சுது. ஐயோ இந்த ஆள் இப்ப உள்ள வந்தா நம்ம சீரியஸா டயலாக் பேசவே இந்த ஆள் விட மாட்டான். என்னங்க புள்ளைய கூட்டிட்டு வர சொன்னா என்னடி பண்ணிட்டு இருக்க? எப்படிங்க, எப்படி டயலாக் எப்படி செம்மையா பேசுனா? பாரு, இன்னொரு வாட்டி நீ என் பொண்ணு கிட்ட பேசுறத பார்த்தேன், உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன், தொலைச்சிருவேன். ஐயடா, அவ எனக்கும் பொண்ணுதான். என்னமோ நீங்க 10 மாசம் சம்மந்த பெத்த மாதிரி பேசுறீங்க. நிம்மதி, உங்க அம்மா சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீயா ஏதாவது முடிவு எடுத்துட்டு இருக்காத. அப்பா என்னைக்குமே உனக்கு நல்லதுதான் சொல்லுவேன். ஆமாமா, உங்க அப்பா பேச்ச கேளு, நல்லா உருப்பிடுவ. நிம்மதி கிளம்புமா, கார்த்திக் வீட்டுக்கு போலாம். அப்பா அது வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்கப்பா. கிளம்புமா, கார்த்திக் வீட்டுக்கு போலாம். இதுக்கப்புறம் நீ சொல்றதுக்கும் ஒண்ணும் இல்ல, நான் கேட்கறதுக்கும் ஒண்ணும் இல்ல. நிமிஷம் வாடி, ஜாலியா போயிட்டு வரலாம். ஏய் கார்த்திக் வீட்ல இன்னைக்கு லஞ்சுக்கு சொல்லிருக்காங்கடி, பிரியாணி போடுறாங்களாம். போனோனே டீ காஃபிலாம் கொடுப்பாங்கடி, மிச்சரு ஸ்வீட்டு, மத்தியானம் சாப்பாடு, பிரியாணி வேற. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கார்த்திக்க வேணான்னு சொல்லிட்டு வந்துடலாடி. வா வா போலாம். உங்க அப்பாவையும் சமாளிச்ச மாதிரி இருக்கும், நம்மளும் வயிறு முட்டை நல்லா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். வாடி. இப்ப எப்படி கேக்குறேன் பாரு. நிம்மதி வரையா இல்லையா? போ வரேம்மா. அந்த பயம் இருக்கணும். வா வா வா. ஆதி எங்கப்பா கிளம்பிட்ட? அம்மா ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதான் போயிட்டு வரேன். டேய், அதை விட முக்கியமான வேலையா இன்னைக்கு நம்ம காவியா வீட்டுக்கு போனோம். அம்மா ஆதி போதுப்பா, நீ ஏற்கனவே நிலா விஷயத்துல எங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்ட. அப்பவே சொன்னேன், நிலான்ற பொண்ணெல்லாம் வேண்டாம், நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுன்னு.
ஆனா நீதான் எனக்கு நிலா தான் வேணும், நிலா இல்லைன்னா நான் இல்லைன்னு என்னென்னமோ சொல்லி அவ பின்னாடியே போன. கடைசியில என்னாச்சு? அவ உன்னை விட்டுட்டு போயிட்டா. அவ உன்னை விட்டுட்டு சந்தோஷமா போய் வேற கல்யாணமே பண்ணிக்கிட்டா. ஆனா நீ என்ன பண்ண? எங்களை அதுக்கப்புறமும் கஷ்டப்படுத்தின. கல்யாணமே வேண்டாம், நான் இப்படியே தான் இருக்க போறேன்னு. ஆனா அதுக்கப்புறம் உன் மனசை தேட்டி கொஞ்சம் கொஞ்சமா நான் கொண்டு வந்தது எனக்கு தாண்டா தெரியும். அப்புறம் நிம்மதின்ற ஒரு பொண்ணை பார்த்தோம். அவளையும் சரி அவங்க குடும்பத்தையும் சரி எங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நினைச்சோம். ஆனா நீங்க 2 பேரும் இப்படி ஒரு முடிவெடுப்பீங்கன்னு நாங்க நினைக்கல. சரி, உங்க முடிவுக்கே நாங்க வரோம்டா இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கோம். நீங்களா தானே காவியான ஒரு பொண்ணை பார்த்திருக்கீங்க. அதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம், அதுக்கு நாங்க சம்மதிக்கிறோம். இதுக்கு மேல வேற என்னடா சொல்ல போற? இன்னும் வேற என்னெல்லாம் சொல்லி எங்களை கஷ்டப்படுத்த போற ஆதி? எனக்கு இருக்கிற ஒரே பையன்டா நீ. உன் கல்யாணத்தை சந்தோஷமா பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்டா நானு. நீ அந்த காவியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்தீனா அதை பார்த்துட்டு சந்தோஷமா கண்ணை மூடிட வேண்டாம். இதை விட வேற சந்தோஷம் எனக்கு என்னடா இருக்க போகுது சொல்லுடா. மா, ஏமா அப்படிலாம் பேசுறீங்க? ஏற்கனவே எனக்கு மனசு சரியில்லை, இதுல நீங்க வேற எல்லாத்தையும் பேசி என்னை இன்னும் கஷ்டப்படுத்துறீங்களே. நீ உன்னை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கேன், என்னையும் கொஞ்சம் யோசிச்சு பாருடா. நானும் அப்பாவும் ஒரே பையனா உன்னை பெத்து வச்சுக்கிட்டு உன்னை சந்தோஷமா வாழ பார்க்காம எப்படிடா இருக்கிறது? சரிம்மா, இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? இன்னைக்கே காவியா வீட்டுக்கு போய் பேசி அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணணும்டா. பிளீஸ்டா. மா, ஒத்துக்கோ ஆதி, பிளீஸ் ஆதி, அம்மாக்காக ஒத்துக்கோ. இதுக்கு மேல நான் என்னடா பண்ணட்டும்? மா இப்ப என்னம்மா? காவியா வீட்டுக்கு நான் வரணும் அதானே? வரேன், வந்து தொலைக்கிறேன்.